இன்னைக்கு மேட்சோட ஹைலைட் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் 50 அடிச்சு புஷ்பாவோட சிக்னேச்சர் மூவ்மெண்ட் கொடுத்ததோ 100 அடிச்ச பிறகு வேற லெவல்ல வந்து சிக்னேச்சர் மூவ்மெண்ட் கொடுத்ததுதான் ஹைலைட். டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 474 அடிச்சு வந்து ஆஸ்திரேலியா கீழ்ச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஆடின இந்தியாவுக்கு வந்து பேர் அடி விழுற மாதிரி ரோஹித் சர்மா அவுட், ஜெய்ஸ்வால் மட்டும் நிதானமா ஆடி கிட்டத்தட்ட 82 ரன் அடிச்சுக்கிறாப்புல. அப்புறம் ஆடின யாருமே வந்து சொல்ற அளவுக்கு பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல. KL ராகுல் 24, விராட் கோலி 36, ஆகாஷ் தீப் டக் அவுட், ரிஷப் பண்ட் 28, தேஜா 17. அதுக்கப்புறம் வந்தாங்க கிட்டத்தட்ட 221 ரன்னுக்கு வந்து 7 பேர் அவுட். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 127 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுல வாஷிங்டன் சுந்தர் வந்து கிட்டத்தட்ட 50 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 4 அடிச்சிருக்காப்ல. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டி கடைசி வரைக்கும் போராடி 176 பாலுக்கு 105 ரன் அடிச்சிருக்காப்ல, 10 4 ஒரு 6 அடிச்சிருக்காப்ல. அதுவும் செஞ்சுரி அடிக்கும் போது ஒரு 4 அடிச்சிருக்காங்க, வேற லெவல்ல வந்து அடிச்சிருக்காப்ல. ரொம்ப சின்ன வயசுல ஆஸ்திரேலியா கிட்ட செஞ்சுரி அடிச்ச ஆள்ல வந்து 3வது இடம் பெற்றிருக்கு. சச்சின் டெண்டுல்கரும் ரிஷப் பண்ட் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 21 வயசு 214 டே வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் செஞ்சுரி அடிச்சு கலக்கிருக்காப்ல. இவர் இந்த செஞ்சுரி அடிச்சது முக்கியமான காரணம் கண்டிப்பா வந்து சிராஜ் தான் சொல்ல முடியும். ஆனா கடைசி 3 பால் அவுட் ஆகும் விக்கெட் காப்பாத்தினாப்புல. இதனால வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வேற லெவல்ல செஞ்சுரி போட்டு கிட்டத்தட்ட இந்த சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா டாப் ரன் ஸ்கோர்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் யாருக்கா பாத்தீங்கன்னா 409 அடிச்ச ஹெட்டும், ஜெய்ஸ்வால் 275 அடிச்சு 2வதும், 3வது 264 ஸ்மித்தும் இவரு இருக்காங்க. நாட் அவுட்ன்றதால நாளைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வேற லெவல்ல வந்து அடிப்பாரா இல்லையான்னு பொறுத்து பார்க்கலாம். 221க்கு 7 விக்கெட் அவுட் ஆன பிறகு வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் செம்மையா ஆடி கிட்ட 127 பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 358க்கு 9 பேர் அவுட். நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேடியமே கேலரியே வேற லெவல்ல வந்து ஹைப் ஆயிடுச்சு. வேற மாதிரி எனர்ஜி வந்து அவருக்கு வந்து ஒரு அப்ளாஸ் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்து மேட்ச் பாக்குறது வந்திருந்தாரு. அவரு இந்த மேட்ச்ல வந்து 100 அடிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. இதுக்கு நடுவில் வந்து மழையால மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால வந்து பெவிலியன் திரும்பும்போது பப்ளிக்கும் வந்து பிளேயர்ஸும் இவருக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து வரவேற்றாங்க. நாளைக்கு சிராஜை வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி எந்த அளவுக்கு ரன் அடிக்க போறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். 2020 சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து இந்திய அணி கலந்துக்குமா இல்லையான்ற டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம இந்திய அணி கலந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாகிஸ்தான் நடக்கிற மாதிரி இருந்த மேட்ச் எடுத்து நாங்க பாகிஸ்தான் நடத்தல, இந்தியா கலந்துக்கிற அத்தனை மேட்சையும் நாங்க துபாயில் நடத்துறோம், இன்கேஸ் ஃபைனலா இருந்தாலும் சரி நாங்க துபாயில் நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி சொன்னதால நம்ம பிசிசிஐ ஒத்துக்கிட்டு நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபில கலந்துக்கிறோம். இந்த ஆஸ்திரேலியா டூர் முடிச்சுட்டு நேரா வந்து கிளம்பி போறோம்னா துபாய் தான் கிளம்பி போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து இந்தியா வெஸ்ட் பங்களாதேஷ். செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 23 குறுகிடான வந்து இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச். தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மார்ச் 2 வந்து இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து மேட்ச் துபாயில. இந்த 3 மேட்சுமே துபாயில நடக்குது. அதே மாதிரி செமிஃபைனல் 1 துபாயில நடக்குது. இன்கேஸ் ஃபைனல் மேட்ச்ல இந்தியா குவாலிஃபை ஆச்சுன்னா வந்து மார்ச் 9ஆம் தேதி துபாயில தான் அந்த ஃபைனல் மேட்ச் நடக்கும். இன்கேஸ் இந்தியா குவாலிஃபை ஆகலனா பாகிஸ்தானருக்கு லாகூர்ல தான் ஃபைனல் மேட்ச் நடக்கும். வரப்போற சாம்பியன்ஸ் டிராஃபி தான் வந்து ரோஹித் சர்மாவோட கடைசி சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியா இருக்குது. ஆனா இது வரைக்கும் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில ரோஹித் சர்மா எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 481 ரன் அடிச்சிருக்காப்புல, 53 ஆவரேஜ், 83 ஸ்ட்ரைக் ரேட், 50s 4, 100 வந்து 1 அடிச்சிருக்காப்புல. அதே நேரத்துல விராட் கோலி அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. அவரு வந்து கிட்டத்தட்ட 529 ரன் அடிச்சிருக்காப்புல, 88 ஆவரேஜ், 92 ஸ்ட்ரைக் ரேட். பட் வந்து 100 எதுவும் அடிக்கல, 5 தடவை 50 அடிச்சிருக்காப்புல. கோட்டை விட்ட இந்த 2 பேர் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்திய அணிக்கு வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி தருவாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வரப்போற சாம்பியன்ஸ் டிராஃபில 23 பிப்ரவரி அன்னைக்கு இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. அந்த இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச்ல கலந்துக்கிற விராட் கோலிக்கு வந்து, அதாவது கிங் கோலிக்கு வந்து அதுதான் வந்து 300வது ஒன் டே மேட்ச். வழக்கம் போல இந்த மேட்ச்ல விராட் கோலி அவர்கள் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு செஞ்சுரியை போட்டு இந்திய அணிக்கு வந்து வெற்றி வகை சூடி தருவாருன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நியூஸ்க்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.